இரவு சூரியன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உணவே மருந்து. ராஹாட்டி மருத்துவ குணமுள்ள இயற்கை தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. ராஹாட்டி 100% இயற்கை தானியங்களால் தயாரிக்கப்பட்டது, கெமிக்கல் இல்லாதது. ராஹாட்டி டைப் 2 டயாபெட்டிக்ஸ் என்னும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுவதுடன் இரத்த சோகை, அல்சர், மலச்சிக்கல், சிறுநீர் எரிச்சல், மாதவிடாய் பிரச்சனை, கெட்ட கொழுப்பு இவைகளிலிருந்து பாதுகாக்கவும் உடல் சூட்டை தணித்து ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது. ராஹாட்டி நாள்தோறும் 2 முறை பருகுங்கள். ராஹாட்டி உணவே மருந்து. மக்களை நாய்கள் என்று பேசிய நடிகர், நடன இயக்குனர் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனச்சாட்சின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை படிப்பறிவு ஏதாவது இருக்கா? இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்கிறீங்க, அது உங்கள் இஷ்டம். ஏன்னா நீங்கள் ஒரு நடிகர். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னோடனே அவர் பின்னாடி சுற்றுனீங்க, அவர் நல்லவர் நீங்கள், வல்லவர் நீங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு இன்றைக்கி முதலமைச்சர் ஆனோடனே அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு வகுறு எரியுது. ஆஹா, நம்மளும் போகாமல் விட்டுட்டோமே அப்படின்னு இப்போ அதற்கான முன்னெடுப்பை எடுக்கிறீங்க. இதற்கு ஒரு மாயஜால விஷயமாக நான் வந்து மக்கள்கிட்டயே என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன். எல்லாரும் நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் நிறைய சினிமாவில் பார்த்தாச்சு ப்ரோ. நீங்கள் இதையே திருப்பி திருப்பி, ஏன்னா ஏற்கனவே ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டார், அதை தாங்க முடியாமல் நீங்களும் வரணும்னு துடிச்சு அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை கையில் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதில் தான் இப்போ சூப்பரான விஷயம். சரி, நீங்கள் அரசியலுக்கு வாங்க, வராமல் போங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிடுறீங்க, கருணை இல்லம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஏற்கனவே பப்ளிசிட்டி பண்ணி அதை பிரபலியப்படுத்தி வச்சுருக்கீங்க. நீங்களும் நல்லவர், வல்லவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை வரவேற்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அரசியலுக்கு வாங்க. ஆனால் ஓட்டு போட்ட மக்களை நாய் என்று சொல்வதற்கு என்ன அருகதை உங்களுக்கு இருக்குது? அதில் ஒரு கதை வேறு சொல்கிறீங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அதில் ஓட்டை இருக்குது, உடசை இருக்குது, தண்ணி வருதா, வள்ளியான்னு தெரியும் அப்படின்னு. சினிமாவில் இவ்வளவு சாதித்த உங்களுக்கு இல்லாமல் போச்சே. ஒரு சாதாரண அறிவுள்ளவங்களுக்கு கூட தெரியும், ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனோம்னா அந்த வீட்டை உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். தண்ணி நல்லா வருதா, மஞ்சள் தண்ணியாக வருதா, உப்பு தண்ணியாக வருதா, பைப்பு ஒழுங்காக வேலை செய்யுதா, செவரெலாம் எங்கேயும் உடஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு தான் அப்புறம் அட்வான்ஸ் கொடுப்போம். இதுதான் எல்லா உலகத்துலேயும் எல்லா ஊர்லேயும் நடக்கிற விஷயம். ஆனால் இது கூட தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ மக்களை எவ்வளோ முட்டாளாக நினச்சி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு நடிகன் எதை சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு மாயை. ஆனால் உங்களை சொல்லி குற்றம் இல்லை, இந்த மக்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அதை பேசுகிறீங்க. ஆனால் மனச்சாட்சி உள்ள எங்களை போன்ற சில மனிதர்களுக்கு ஒரு கோபம் வருது. ஏன்னா ஓட்டு போட்ட மக்களை நாய்கள் என்று நாயின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுலேயும் வேறு என்ன சொல்கிறீங்க? பிஸ்கெட்டு போடுற நாய்க்கு பிஸ்கெட்டு போடணும், பிரியாணி போடுற நாய்க்கு பிரியாணி போடணும் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாக அந்த ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் நினச்சிருக்கீங்க ப்ரோ? இந்த மாதிரிலாம் பேசி மக்களை கேவலப்படுத்தாதீங்க. தமிழக மக்கள் நடிகன் பின்னாடி போகிறாங்க, அது என்ன பண்ணுறது, அவங்க தலையெழுத்து. ஓட்டு போட்ட மக்கள் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருப்பாங்க? புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட எடுத்துக்கிட்டோம். இந்த நாட்டுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை செய்யட்டும், அதற்கான திட்டங்களை வகுக்கட்டும், அது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல். அப்போ இதுக்கெல்லாம் அதிகபட்சம் யாருடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது நியூஸில் நிறைய வருது, பார்க்குறோம். நமக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. விஜய் வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வார், மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஓட்டு போட்ட மக்களுக்கு இதெல்லாம் கேள்விப்படும் போது மனசு மிகவும் வேதனையாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொஞ்ச நாள் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கமாக மக்களை நாய்களாக சித்தரிக்கிறீங்க. ரெண்டாவது என்ன கேட்குறீங்க? ஒருத்தரை குறை சொல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சிந்திக்கணும் அப்படிங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி, கலைஞர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, யாருமே எதுவும் செய்யலையா? இதற்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி அவங்கள புகழ்ந்து பேசலையா? அப்போலாம் உங்களுக்கு அந்த குறைகள், நிறைகள் தெரியலையோ? இப்போ தான் அவங்கெல்லாம் யாருமே செய்யலை, இப்போ தான் தெரியுது முன்னாடி இருந்த ஆட்சி எதுவுமே செய்யலை, இனிமே வர்ற ஆட்சியால் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முன்னுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பேசுகிறீங்க. அந்த எண்ணத்தில் பேசலை, எப்படியாவது உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும்,
நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் பேசிகிட்டு இருக்கீங்க. லாரன்ஸ் அவர்களே, தவறான பொய்யான செய்திகளை அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே பரப்பாதீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லை, மக்களை சொல்லி தான் குத்தம். ப்ரோ, இந்த மாதிரிலாம் பேசி மக்களை கேவலப்படுத்தாதீங்க. தமிழக மக்கள் நடிகன் பின்னாடி போகிறாங்க, அது என்ன பண்ணுறது, அவங்க தலையெழுத்து. ராகவா லாரன்ஸ் அவர்களே, தயவுசெய்து நீங்கள் மக்களை இந்த அளவுக்கு கேவலமாக பேசியதற்கு தயவுசெய்து மன்னிப்பு கேளுங்கள் பொதுவெளியில். அதுதான் உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.